அவ அவளோட வேலையில பிஸியா இருப்பா. அதனால கீய பிரக்யா கையில கொடுத்துறேன்னு. பிரக்யா, என்னோட பொண்ணு. என்னோட பிரக்யா. மனோஜ் 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 அப்பா 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 எங்க இருக்காரு? அவரோட வார்டு எங்க இருக்கு? அவர் அட்மிட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன? வாட்? அவர் செக்அப் முடிஞ்சதும் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. சித்தார்த். சித்தார்த் சொல்லுப்பா. பாட்டி, மாமா வீட்டுக்கு வந்துட்டாரா? இங்க பாருப்பா, நீ சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. அட, வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? அவன் என்ன சொல்றானா, செத்தா எல்லாரும் முன்னாடி இந்த வீட்லயே சாகுறேன்னு சொல்றான். அவன் ஏதோ வினோதமா பேசுறான்ப்பா. நீ உடனே சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. ஓகே ஓகே. அத்தை, நீங்க இனிமே அழக்கூடாது. நீங்க அழுதா இன்னும் உங்க உடம்பு மோசமாயிடும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். போங்க. என்னோட பிரக்யா. அவளை எங்கெங்கயோ தென்ன. அவ என் கண்ணு முன்னாடியே இல்ல. இவ என் பிரக்யாவா இருக்க முடியாது. என் பிரக்யா வந்து மிஸ்ஸஸ் அபிஷேக் மெஹ்ராவாச்சு. ஆனா இவங்க அந்த லேடியோட பொண்ணாச்சு. சாவியை கையில கொடுக்கணும். அந்த லேடி மேல போய் ரைட் சைட் போக சொன்னாங்க. ஹலோ, நான் டவலை எங்க வச்சிட்டேன்? சுகுணா, அது சரி. மேடம் உள்ள இருக்காங்களா? சாவி கையில கொடுக்கணும். சுகுணா, டவலை கொஞ்சம் கூட. பிரக்யா, சுகுணா என்ன பண்ற? நான் கூப்பிடுறது கேட்கலையா? ஏன் திரும்ப திரும்ப இவங்க என் பிரக்யான்னு எனக்கு தோணுது. ஆனா இவங்க அந்த லேடியோட பொண்ணு தானே. அப்புறம் நான் இவங்களோட போட்டோ கூட பார்த்திருக்கேனே. சாவியை பிரக்யா கையில கொடுத்துட்டு வந்துறேன்னு. என்னோட பொண்ணு. என் பிரக்யா இங்க இருக்க வாய்ப்பே இல்லை. அவ இங்க இருந்திருந்தா என்னை தேடி கண்டுபிடிச்சிருப்பாளே. இது வேற யாரோ. உன்னோட பேரு எத்தனை பொண்ணுங்க வச்சிருப்பாங்கன்னே தெரியல. பிரக்யான்ற பேர்ல லட்சம் பேர் இருக்கலாம். ஆனா என் பிரக்யா லட்சத்துல ஒருத்தி. உங்களோட குரல் அவளோட மாதிரி இருக்கு. ஆனா என் பிரக்யா மாதிரி யாரும் இல்ல. சுகுணா என்ன பண்ற? நான் கூப்பிடுறது கேட்கலையா? சுகுணா டவல் கொடு ப்ளீஸ். இவங்க என் பிரக்யா இல்ல. என் பிரக்யா யார்கிட்டயும் இப்படி எல்லாம் பேசவே மாட்டா. என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? டவலை கொண்டு வந்து கொடு. சுகுணா டவலை கொடுக்கறியா இல்ல நான் வெளியில வரவா? சாவி. யார் நீங்க? சுமித் வேற ஏடா கூடமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இப்ப நான் என்ன சொல்றது? யார் நீங்க? மேடம், நான் உங்க வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க அம்மா வந்து சாவியை உங்க கையில கொடுக்க சொன்னாங்க. அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். சாவி? ரூம்க்கு வரதுக்கு முன்னாடி கதவை தட்டணும்ன்ற மேனஸ் இல்ல? அது கூட தெரிஞ்சுக்காம வந்துட்டீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க குளிக்கிறீங்க, நான் ஏன் வைக்கப்படணும்? என்ன? ஓ சாரி, அது வந்து டவல் தானே கொடுக்கணும். அதை மறந்து போயிட்டேன். ஒரு செகண்ட் டவல் எடுக்கறியா? டவல்லாம் எடுக்க வேண்டாம். யூ இந்தாங்க.
என் அன்பே எந்த நாருயிரே நீ இல்லாத வாழ்வும் வெறும் என் அன்பே எந்த நாருயிரே நீ இல்லாத வாழ்வும் வெறுமையடி உன் கார்குழலும் அந்த மழை துளியும் என்னை தழுவிடும் போதும் தன் ஞாபகம் விழிமூடினா நீயும் வருகிறா விழித்திறக்கையில் ஏனோ மறைகிறாய் பிரிவினா நம்மை அறிகிறோம் அறிவதால் பின்பு இணைகிறேன் ஏதாவது ஆச்சா என்ன? ஏதாவது ஆச்சா இனிமேதான் நடக்க போகுது. நான் உன் பாஸ் கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற பாரு. எவ்வளவு தைரியம் உனக்கு? மேனஸே இல்ல. இதுக்கு தான் சுமித் எதுவும் உளறி வைக்காதுன்னு அப்பவே சொல்லி அனுப்புறான். நான் சுமித் இல்லைங்கிற விஷயம் இவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போறது தான் நல்லது. ஹலோ, கழுவ மூடிக்கோங்க. சாவி கொடுத்துட்டேன். ஏன் வேலை முடிஞ்சது. இவங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணு திட்டம் மட்டும் செய்யறது இல்ல, கடிக்கவும் செய்யறான்னு சொல்லணும். ஒரு நிமிஷம், எங்க போற? மேம் உன்னை சாப்பிட கூட்டிட்டு வர சொன்னாங்க. சாப்பிடுறதா திட்டு வாங்கறதா? அவங்க வந்துட்டாங்கன்னா சாப்பாடு கிச்சன்ல இருக்கு. கிச்சன் இந்த பக்கம் இருக்கு. வா. இந்த மெக்கானிக் இருக்கானே சரியான ரவுடி. லேட்டா வர வந்திருக்கான். அதே வாசனை, அதே டேஸ்ட், அப்படியே என் பாட்டி பண்ண மாதிரியே இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மிஸ் ஆகுது, என் பாட்டியோட அன்பு. அப்புறம் இந்த சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா சாப்பிடுங்க. சரி, அது போகட்டும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. மேல இருக்கிற மேடமோட பேரு பிரக்யானா, அப்புறம் எதுக்கு ராணின்னு கூப்பிடுறாங்க? ராணியா? இல்ல இல்ல, பெரிய மேம் அவங்கள பிரக்யான்னு தான் கூப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஏன் ராணின்னு கூப்பிடுறான்? உங்க ஃப்ரெண்ட் எதுக்காக ராணின்னு கூப்பிடணும்? அதான் நானும் கேட்கறேன், ஏன் ராணின்னு கூப்பிடணும்? ஓ, அவன் போன்ல ராணின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு உண்மையான பேர் தெரிஞ்சிருக்காதுல. ஆனா என் ராணி கிட்ட சொல்லுங்க, ஐ மீன் உங்க ராணி கிட்ட சொல்லுங்க, அவங்கதான் ராணியே இல்லையே. அதாவது உங்க மேடம் தினமும் பச்சை தண்ணில குளிக்க சொல்லுங்க. என்ன, அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆண்டி, அந்த மெக்கானிக் எங்க போனா? கிச்சனுக்கு. அவனை சாப்பிட சொல்லி சொன்னேன். ஏன், என்ன ஆச்சுமா? ஒண்ணும் இல்ல. பிரக்யா, உங்க மேடம் இருக்காங்களா, ரொம்ப கத்துறாங்க. கயா 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 கயான்னு. அவங்க குரல் அப்படியே என் ராணி இது மாதிரி இருக்கு. உங்க ராணியா? ஹலோ, ஓகே, we are coming. அது போகட்டும். இப்ப நான் உடனே போய் ஆகணும். இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது நீ சாப்பாடு ரொம்ப அருமையா சமைக்கிற, அழகா பேசுற, என்னன்னு சொல்றது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி சாப்பிடுறேன். அதனால ருசிச்சு சாப்பிட்டிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். நீங்க என்ன பாராட்டினதுக்கு. இல்லனா யார் எங்களை பாராட்டுவா? ஏய், இந்த ஜனங்க இருக்காங்கல்ல, ஆளை பார்த்து பாராட்டுவாங்க. நான் உங்க வேலையை பார்த்து பாராட்டுவேன். என்னாச்சு பிரக்யா? அந்த மெக்கானிக் எங்க போனா? அவர் போயிட்டாரு மேம். நீ எதுக்கு சிரிக்கிற? ஆக்சுவலி மேம், அவரு ரொம்ப நல்லவரா இருந்தாரு. ரொம்ப அழகா பேசினாரு. ரியலி? எனக்கு ரவுடி மாதிரி தெரிஞ்சது. ஆக்சுவலி விஷயம் என்னன்னு சொல்லு பிரக்யா. நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? அவன் என் ரூம்குள்ள வந்தா how dare he is? நான் தான் அவனை அங்க அனுப்பினேன்.
நீங்களா? ஆனா எதுக்கு? நான் என்ன நினைச்சேன்னா, நான் வேற யாரையாவது அனுப்பி வச்சா அவன் மேல இருக்கிற கோவத்தை நீ அவங்க மேல காட்டுவ. அதனாலதான் நான் அவனையும் அனுப்பி வச்சேன். சரி, அதுக்காக சாவி கொடுக்காம அவன் டவல்? நெவர் மைண்ட். அடுத்த தடவை மீட் பண்ணும்போது அப்ப பாத்துக்கிறேன். அவனுக்கு மரியாதையை கத்து கொடுக்கணும். சாரி, அது வந்து புட்டிக்ல இருந்து போன் வந்ததா. எல்லாம் ரெடியா இருக்கான், சீக்கிரம் போயிடலாம், இல்லைன்னா அங்கேயும் லேட் ஆயிடும். நீ தயவு செஞ்சு சிரிக்காத. பிரக்யா, இங்க நிறைய இருக்கே, நமக்கு நல்லதா ஏதாவது கிடைக்குமா என்ன? அதனால தான் புட்டிக்கோட மேனேஜருக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி நமக்கான சாரியை தனியா எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். உண்மையிலேயே நீ புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்க. போலாம். நான் ஒன்னும் இந்த உலகத்துல ஏழையா வாழ வரல. என் தலையெழுத்து சரியில்லை, அதான் நான் இப்படி ஆயிட்டேன். ஆனா நான் ஏழையா இருந்தாலும் என்னோட ஸ்டைலை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ரெட் கலர் லிப்ஸ்டிக்கை கண்டிப்பா திருட போறேன். நான் அதை போட்டா ரொம்ப அழகா இருப்பேன். லிப்ஸ்டிக்கோட சேர்த்து வேற ஏதாவது கிடைச்சா நான் அதையும் திருடிட்டு போயிடுவேன். இப்போ லஞ்ச் பிரேக், அதனால காஸ்மெட்டிக் கவுண்டர்ல யாரும் இருக்க மாட்டாங்க. திருடுறதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் யாராலையும் என்னை பிடிக்க முடியல. நான் ப்ரொஃபஷனல் திருடி. இங்க சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல? சுஷ்மா ஆண்டி, இதோ வரேன். ஹாய். ஹாய். நீங்க ரொம்ப அழகா பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. திரும்பவும் டெண்டர் உங்க கம்பெனிக்கு தான் கிடைக்க போகுது. தேங்க் யூ. நான் உங்களை டிராப் பண்ணவா? இல்ல, நான் டாக்ஸில போய்க்கிறேன். இட்ஸ் ஓகே. ஓகே, பை. Bye. See you. டாக்ஸி, மால்வியா நகர். வண்டி நிறுத்துங்க. பெங்களூர் டெலிவரிக்காக நான் கிளம்பிட்டேன். திரும்ப வர்றதுக்கு 5 நாள் ஆகும். என்ன சொன்ன? கண்டிப்பா ஃபோன் பண்றேன். இவ திடீர்னு எங்க மாயமா மறைஞ்சிட்டா? இங்க தானே இருந்தா. நான் ரியாவை பார்த்தனா இல்லையா? நான் எப்பவும் ரியா அம்மாவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனாலதான் வேற யாரையோ பார்த்து ரியான்னு நினைச்சிட்டேன் போல இருக்கு. ஒருவேளை நான் வேற யாரையாவது பார்த்திருப்பேன். தன்னுன்னு தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு.
அட ரன்பீர், என்ன யோசிக்கிற? இது உன்னுடைய வீடு, வா. ஐ செட் லீவ். எங்களுக்கு பையனே இல்லைன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். நீங்க என் மேல இருக்கிற கோவத்தினால ரன்பீர் எல்லாத்துக்கும் நீதான் முழுக்க முழுக்க காரணம். அதனால இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. இன்னையோட உனக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. இங்க பாரு, இவன் ஒரு ரத்தம்பா. இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத. இல்லம்மா, இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல, எந்த உறவையும் முறிச்சதில்ல. ஆனா இன்னைக்கு என் பையன் ரன்பீர் கூட எல்லா உறவையும் நான் முறிச்சுக்கிறேன். நான் போறேன். இந்த வீட்டை விட்டே நான் போறேன். நீங்க வெளியே போகணும்னு சொன்னதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போகல. நான் போறதுக்கு முக்கிய காரணம் நீங்க என் மனைவியை ஏத்துக்காம வெளியே அனுப்பிட்டீங்க. எந்த வீட்டுல என் மனைவிக்கு உரிமையும் இடமும் இல்லையோ நான் அங்க இருக்க மாட்டேன். என்னால அங்க ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. பாப்ராச்சி, நில்லு பாரு. ரன்பீர், இதுதான் நம்மளோட கடைசி சந்திப்பு. இதுக்கப்புறம் நாங்க செத்தாலும் சரி, அப்போ நீ திரும்ப வராத. தயவு செஞ்சு என்னால நான் தான் சொல்லிட்டேன்ல, எதுவும் பேசக்கூடாதுன்னு. ரன்பீர்க்காகவாவது இப்படி சொன்னால நீ கேட்க மாட்ட. வீட்டை விட்டு வெளியில போ, போன்னு சொல்றல. பொண்டாட்டியை நீங்க இந்த மாதிரிலாம் நடத்தவே கூடாது. உங்களுக்கு வேணும்னா அவ ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். அவ என்னோட மனைவி. ரன்பீர், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாத. இவங்க ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க. எந்த வீட்டுல உனக்கு மரியாதையும் கௌரவமும் இல்லையோ அங்க நம்ம ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாது. இந்த பொண்ணுக்கு எப்பவும் இந்த வீட்டுல மரியாதையும் இடமும் கிடைக்கவே கிடைக்காது. உனக்கும் எதுவும் கிடைக்காது ரன்பீர். எங்க மேல எந்த நம்பிக்கையும் வச்சு வந்துடாத. வா பிராச்சி, இனிமே நம்ம இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாது. என்னாச்சு? என்ன யோசிக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சிட். இந்த வீட்டுக்குள்ள வரலாமா வேண்டாமான்னு தோணுது. எனக்கு ஒண்ணு சொல்லு, உனக்கு எது முக்கியம்? உங்க அப்பாவுடைய திட்டா இல்ல உங்க அப்பா கூட இருந்த நல்ல மெமரிஸா? சரி போய் பாரு, லேட் பண்ணாத, போ. வா. நான் மொபைல் மறந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். Yes, ma'am. Hi. I thought நீங்கெல்லாம் லஞ்ச் பிரேக் போயிருப்பீங்க. So I was helping myself. இட்ஸ் ஓகே. கொடுங்க, எல்லாத்தையும் நான் எடுத்து காட்டுறேன். இது ஆக்சுவலி செல்லிங் ப்ராடக்ட். நான் உங்களுக்கு டெஸ்ட் ப்ராடக்ட் எடுத்து காட்டுறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க உங்களோட லஞ்ச் பிரேக்கை விட்டு வந்திருக்கீங்க. நீங்க போய் லஞ்சை கண்டினியூ பண்ணுங்க, நான் திரும்ப வரேன். ஓகே? ஆக்சுவலி என்னன்னா, எங்க மால்ல நிறைய பொருட்கள் திருட்டு போறது. அதனால சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் ஒன்னா போறது இல்ல, தனித்தனியா தான் போய் சாப்பிட்டு வரோம். ரெகுலரா இதான் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது வந்து அவங்கள விட்டு நான் சாப்பிட போயிடுவேன். ஓ மை காட், இப்ப திருடுறது எல்லா இடத்துலயும் சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ஏன் ஜனங்க இப்படி திருடுறாங்கன்னு தெரியல. ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஷேட் என்கிட்ட இருக்கு. மேம், உங்களுக்கு நான் வேற ஏதாவது ஷேடு காட்டவா? இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி என்னோட கிரெடிட் கார்டு வந்து அப்ரோட சேர்ந்தது. இந்த மால்ல அது யூஸ் ஆகாது. ஓகே. இப்ப வேற எங்கேயாவது போய் ஆகணும். இனிமே இங்க திருடுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் நீங்க சைடுல எடுத்து வச்சிருங்க. பிரக்யா, நீ வந்தது நல்லதா போச்சு. இங்க சில சாரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நல்லா இருக்கலாமா? பாருமா. என்னாச்சு? நீ கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து வந்ததுல இருந்து இப்படியே டென்ஷனா தான் இருக்க. உனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பேக்குக்குள்ள இருக்கிற ஃபோல்டர்ல இருந்து தான் கிடைக்கும். ஒண்ணும் இல்ல. Are you sure? Yeah.
யாரோ உங்க பேக்கை வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், ஒரு காலத்துல நானும் இதே மாதிரி பேக் வச்சிருந்தேன். என்ன யோசிக்கிற தனு? பேக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடு. இந்த சாரீஸ் எல்லாத்தையும் நீங்க பேக் பண்ணிடுங்க. Okay, madam. okay? என்னோட ஷாப்பிங் முடிஞ்சது. ஐ எம் ஷியோர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அதுவும் இல்லாம நம்ம வீட்ல வேலை பார்க்கறாளே ஷகுன், அவளுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். நான் பே பண்ணிடுறேன். இருமா, நான் பே பண்ணிடுறேன். 2 பேரும் ஒண்ணு தானே? சரியா சொன்ன. என்னோட பர்ஸ் எங்க போச்சு? என்னோட பர்ஸ் இங்க தானே வச்சேன், காணோம். என்னாச்சு? இங்கதான் என்னோட பர்ஸ வச்சேன், ஆனா எங்க போச்சுன்னு தெரியல. கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இல்லையே. என்னோட பிளாக் பர்ஸ் இங்க இருந்தது, அதை நீங்க பாத்தீங்களா? இல்ல மேம், நாங்க பார்க்கல. ஒருவேளை நீ எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டியா என்ன? நான் மிஸ் பண்ணல, யாரோ திருடி இருக்காங்க. வாட்? யார் திருடினாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? உனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பேக்குக்குள்ள இருக்கிற ஃபோல்டர்ல இருந்து தான் கிடைக்கும். அதை எடுக்க பாரு. ஆனா அப்பா